கௌதம் உள்ள போயிட்டு இந்த மூணாவது கட்சி ஆரம்பித்து அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அது என்றைக்குன்னு கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினாக வந்து ஐயாவும் இந்த அர்ச்சனையாக இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோட சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல. கூட்டணியோட சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியாக இருக்கிறாரு. அது இதே போல் இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் அப்பாவை சூழ்ச்சியாக கொண்டாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னால் நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொண்டாங்க அப்படின்றது முழுசாக தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்ருக்காரு. அப்போனா இதுலேயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாமல் போகாமல் இருந்தால் நல்லது. திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமாக தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால நாங்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்கள் சொல்கிறோம். அப்போ எல்லாரும் வந்து ஆதரவு இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. இல்ல அது சொன்னதுதான் நீங்க கேட்டிங்களேன்னு சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிருக்கோம் ஐயா, அது எல்லாமே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணியாச்சு. பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஐயாவும் சின்னையாவும் பண்ணுற நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எதனாலனா, இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து 7 வருஷமாக அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதே தான் இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் இன்று பேட்டி எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன 2016 வரலையுமே அப்பா இருக்கிற வரலையுமே ஓட்டு வங்கி வந்து எங்கேயும் இப்போ இவங்க 2 பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாயம் சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவு எடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனாரு. உள்ள போய் என்ன ஆச்சுன்னா, காடுவெட்டியார் அவர்கள் வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்றீங்க, நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாரு. நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2016 என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடுவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை பிரிச்சு 100 தொகுதி வட மாவட்டங்கள்ல 100 தொகுதியில நான் எம்எல்ஏ நிறுத்தி நான் போட்டியிடுவேன்னு சொல்லி பேசும்போது, ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலே, கட்சி காடுவெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினைச்சுக்கிட்டு தனித்து போட்டியிடலாம்னு சொல்லி மாற்ற முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். வட மாவட்டங்கள்ல 15% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாமக வந்து 2016 15% வாக்கு வங்கியை நிரூபிச்சு காமிச்சாங்க. அதுல இருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார். 2021, 24 3 எலெக்ஷன்லயும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார். அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணியா அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணியா அமைதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே
எந்த பயனுமே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா, அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலையிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம். இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இந்த 2021 எலெக்ஷன்ல நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா, தருமபுரியில ஐயா தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்துல இருந்தோ இல்ல நெய்வேலியில ஐயா தேசிங் அவர்களோட குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்தையும் தருமபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து வந்து நான் தியாகிகள்ல இருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுல இருந்து அடையாளமே இல்லாம போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல அப்படின்றாரு. ஐயா அவர்கள் மேல ஒரு படிக்கு போய் என்ன செய்யறா, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம். இவர் வந்து அவர் பேரனுக்கு பொறுப்பு போட்டாரு, அதை ஒத்துக்க முடியல அன்புமணினால. அதுல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு அவரை. அது ஒத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்கை தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜி கமினி அவர்களோ இல்ல சேலம் அருளானனோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாம ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவர் வந்து புத்தி சுவாதனம் சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயன் அடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. கடலூருக்கு போகும்போது அதை பத்தி எதுவுமே பேசல. 10.5 பத்தியோ வன்னியர் நலம் சார்ந்த எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்கறான் 10.5 பத்தி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில திரும்ப உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில போய் பொதுக்குழுல 10.5 பத்தி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பத்தி ஏன் இங்க பேசுறீங்கன்றது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எல்சாய மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்ப வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்துல கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்துல அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவாரு? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்க பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷன்ல அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்க கத்துக் கொடுப்போம். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்க அவருக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா வன்னியர் மக்களை வந்து வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாம ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்த பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷன்ல ஒரு மாசம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அதை சரியான முறையில கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்க கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்க வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்ததை நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி தொடர்ந்து என் சமுதாய மக்கள் வந்து சீரழிவு பாதையில கொண்டு போறது வந்து எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் பண்றாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இதே பிரச்சனைய இப்ப இந்த 20 ஆண்டுகளா இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அன்புமணி அவர்கள் செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்றாரு, பொதுக்குழு மேடையில மைக்க தூக்கி டேபிள்ல போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து அவதூறா பேசிட்டாங்க, வலைதளங்கள்ல வந்து சமூக ஊடக பேரவைகளை வச்சு அவதூறா பேசினாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க முந்தா நேத்து எப்படி வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்ப வந்து மாறி மாறி நல்லபடியா கேக் ஊட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்க இருக்காங்க, அவங்க மகள் இருக்காரு, ராமதாஸ் அவர்களோட மகள் இருக்காரு, அவரோட மனைவி இருக்காங்க, அன்புமணியும் இருக்காரு. யார் முகத்திலயும் எந்த பதட்டமும் தெரியல. எல்லாரும் வந்து நல்லபடியா சந்தோஷமா தான் கேக் ஊட்டிக்கிறாங்க. எல்லாருமே இதே சூழ்ச்சியை தான் இவர் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. இதே மாதிரிதான் வந்து சகோதர சமுதாயத்துக்குள்ளயும் பண்ணியிருந்தாரு. அவரோட அரசியலே ராமதாஸ் அவர்களோட அரசியலை பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இதே மாதிரிதான் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கி அடித்தட்டு மக்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு போய் பர்த்டே விஷ் பண்றதும் அவங்க கல்யாணத்துக்கு போறதும் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் அதை தான் பண்றாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு
அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர் இப்ப ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேடையில பேசிக்கிற மாதிரி தனித்தனியா பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்க 2 பேரும் டிராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணாய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிக்கிறவன் நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ள ஒரே கிராமத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாம அவங்க முரணாதான் நிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனா இவங்க 2 பேரும் கேக் கூட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்னாதான் சேர போறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி தொடர்ந்து ஏன் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க? பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்க மகளை உட்கார வைக்கிற நீங்க 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க ஏதாவது சீட்டு கொடுத்து நிக்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட்டு 5 சீட்டு ஃப்ரீயா தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க இந்த மக்களுக்காக நீங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்க அப்படியே அரசியல் லாபமா மாத்திட்டு காசா மாத்திக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஐயா சொல்றாரு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்ப சாவுவேன், நான் செத்தா அந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போறாருன்னு சொல்றாங்க. இதே தானே எங்க அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவரு எங்க அப்பாவை கொண்டாங்க.